மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆம், இன்றைய மன்னாவின் தலைப்பு தம்மை நம்புவோரை தப்புவிக்கிற தேவன். தம்மை நம்புவோரை தப்புவிக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை தப்புவிக்கிறதிலே ஆண்டவர் முழு சிந்தையாய் இருப்பார். அப்படித்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான தேவதாசர்களை எரிகிற தீச்சூளையிலே வீசி எறியும்படியான ஒரு நிர்பந்தம் வந்தது. அவர்களுக்கு ராஜா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த சிலையை கடைசியாக வணங்குவாய் என்று சொன்னால் அந்த எரிகிற தீச்சூளைக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வார்த்தை வந்தபோது, ராஜா தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தின போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற தீச்சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருக்கிறோம். நாங்கள் நம்புகிற எங்கள் தேவன், அவர் எங்களை நிச்சயம் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர்கள் நம்பி இருந்தது போலவே ஆண்டவர் அவர்களை தப்புவிக்க தம்முடைய தூதனை அனுப்பினார். அவர்கள் தீச்சூளையின் நடுவிலே தேவ தூதனோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலையும் அவ்விதமாக ஆண்டவர் தப்புவித்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார். ஆம், சிங்க குகைக்கு அவனை தப்புவித்தார். ஏனென்றால் அவன் குற்றமற்றவனாகவும் மாசற்றவனாகவும் அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தவனாகவும் காணப்பட்டதனாலே உன்னுடைய நம்பிக்கை அவனை ரட்சித்தது, உன்னுடைய நம்பிக்கை அவனை பாதுகாத்தது. ஆம், அவர்களை மாத்திரமல்ல, அவர் மேல் யாரெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறார்களோ, அவரை உறுதியுடன் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் யாவரையும் தப்புவிக்கிறதிலே ஆண்டவர் நோக்கமாயிருக்கிறார், சிந்தையாயிருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அநீதியை வெறுக்கிற, அநியாயத்தை வெறுக்கிற தேவனாயிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை நம்புங்கள், அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் அவரையே நம்பி இருப்பார்கள். அவர்களை ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் காத்து நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நம்புவரை தப்புவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறேன் என்று சொல்லி நாளிலே வார்த்தையில நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, நீர் இன்றும் என்றும் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நம்புவோருக்கு ஆதரவாய் இருக்கிறவரும், உம்மை நம்புவோரை தப்புவிக்கிறவருமாய் இருக்கிறதுனாலே ஆண்டவரே சோத்திரப்பா. எங்களுடைய நம்பிக்கை எப்போதும் பேரில் இருக்கவும், உம்மை சார்ந்திருக்கும், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும், மத்தின்று வைராக்கியமாய் எழும்பி நாங்கள் பிரகாசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு பெருதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.